திருப்புகழ் 528. சாந்தம் இல் மோக எரி காந்தி அவா அணில மூண்டு அவியாத சமய விரோத சாங்கலை வாரிதியை நீந்த ஒணாது உலகர் தான் துணை ஆவர் என அடவார் மேல் ஏந்தினவார் முளரி சாந்து அணி மார்பினோடு தோய்ந்து உருகா அறிவு தடுமாறி ஏங்கிட ஆறுயிரை வாங்கிய காலன் வசம் யான் தனி போய்விடுவது இயல்போதான். காந்தளின் ஆன கர மாந்தரு காண மயில் காந்த விசாக சரவணவேளே கான் தகு தேவர்பதி ஆண்டவனே சுருதி ஆண் தகையே இபமின் மணவாளா வேந்த குமார குக சேந்த மயூர வடவேங்கட மாமலையில் உறைவோனே வேண்டிய போது அடியர் வேண்டிய போகம் அது வேண்ட வெறாது உதவு பெருமாளே. காலன் வசம் யான் தனியே போய்விடுவது இயல்போதான். வேண்டிய போது அடியர் வேண்டிய போகம் அது வேண்ட வெறாது உதவு பெருமாளே. காந்தள் மலரை போன்ற கைகளை உடையவளும் காந்தளினான கர மான் பெற்ற காட்டுமயில் போன்ற சாயலை உடையவளுமான வள்ளிநாயகியின் கணவனே. கர காந்தளினான கர மான் தரு கான மயில் காந்தா காந்த விசாகா விசாகனே சரவணபவனே செவ்வேளே அழகான தேவரின் அமராவதியை ஆண்டவனே. கான் தகு தேவர்பதி ஆண்டவனே குகனே சேந்தனே மயில் ஊர்தியை உடையவனே வேந்தனே திருவேங்கட மாமலையில் வாழ்பவனே. வேண்டிய போதெல்லாம் அடியவர் தங்கட்கு வேண்டிய இன்பத்தை நின்னிடம் சொல்லி வேண்ட சிறிதும் வெறுப்பின்றி அவர்கள் வேண்டும் இன்பத்தை வேண்டிய அளவுக்கு அளிக்கும் பெருமாளே. பொறுமை என்பது இல்லாத மோகத்தால் உண்டாகும் தீமிக்க வெப்பத்தை செய்யவும் ஆசை என்ற பெரும் காற்று மிக்கு வீசவும் ஒருபோதும் அவியாத சமய விரோதத்தை உண்டாக்கும் அழிகின்ற சாத்திரமான பெரிய கடலை கடக்க இயலாமல் அதில் உழன்றும் உலகத்தில் உள்ள மனைவியர் மக்கள் முதலியவர் துணையாவார் என நம்பியும் பெண்களின் உடலின் மேல் தாங்கியிருக்கின்றதும் கச்சுடன் கூடியதும் தாமரை அரும்பை போன்றுள்ளதும் சந்தன கலவை பூசியதுமான கொங்கைகளுடன் கலந்து உள்ளம் உருகி அறிவு தடுமாற்றம் கொண்டு ஏக்கத்தை அடைந்துள்ளேன். இத்தகைய அடியேனிடம் அரிய உயிரை பற்றும் யமன் வயப்பட்டு யான் தனித்து நரகத்துக்கு போவது தகுதியாமோ? அடியேனிடம் அரிய உயிரை பற்றும் யமன் வசப்பட்டு யான் தனித்து நரகத்துக்கு போவது தகுதியாமோ? அங்கனம் நரகத்தில் போகாது என்னை ஆட்கொள்ள வேண்டும். காலன் வசம் யான் தனி போய்விடுவது இயல்போதான். அங்கனம் நரகத்தில் போகாது என்னை ஆட்கொள்ள நீ வருவாயாக, நின்னா திருவருள் தருவாயாக என்று வேண்டியவாறு